தல தோனி. தோனி. சொல்லுங்க சார். I have to thank Stalin sir and Udaynidhi sir for this greatest opportunity. Actually நான் ஹைதராபாத்ல இந்தியன் ஐடல் ஷூட்ல இருந்தேன். இந்தியன் ஐடலோட ஷூட் போயிட்டு இருந்தது. எனக்கு முன்னான காலையில சொன்னாங்க தோனி இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க வராருன்னு. ஃப்ளைட் டிக்கெட்டே கிடைக்கல. உங்களுக்கு? எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டே கிடைக்கல. நீங்க நம்ப மாட்டீங்க. நான் சார்ட்டர் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போனேன். சார்ட்டர் ஃப்ளைட் எனக்காக நான் ஃப்ளைட் புக் பண்ணி சார்ட்டர்ல போய் சென்னையில போய் தோனியை மீட் பண்ணிட்டு அவர்கிட்ட அவார்டு வாங்கிட்டு போட்டோ எடுத்துட்டு வந்தேன். போட்டோக்காக சார்ட்டர் ஃப்ளைட் போட்டு போனேன். நான் சொன்னேன் எனக்கு என்ன ஆனாலும் தெரியல, நான் தோனி பார்த்தாகணும், நான் இன்னைக்கு மீட் பண்ண முடியும். சரி நான் வந்து கொஞ்சம் உழைச்சேன்னா நான் ராஞ்சிலேயே நான் மீட்டிங் ஏற்பாடு பண்ணி தோனி கிட்ட போய் மீட் பண்ணலாம். பட் எனக்கு அவரை நான் வந்து தொந்தரவு பண்ண விரும்பல. அவர் ஸ்பேஸ்ல இந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ண விரும்பல. இந்த மொமெண்ட் இது நான் பண்ண பாட்டு. நான் ஒரு பண்ண பாட்டுக்கு அந்த பாட்டு அவர் லான்ச் பண்றாரு. That's a great moment. No, Dhoni recognized me as a music director. அவர் இப்போ நான் நார்த் இந்தியாவில் வந்து ஒரு 4 ஷாருக் கான் படம் பண்ணியோ சல்மான் கான் படம் பண்ணியோ அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து நான் ஒரு மியூசிக் பண்ணியிருக்கேன். ஒரு 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 காமன் இந்த கேம்ஸ்க்கு ஒரு மியூசிக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அந்த திஸ் இஸ் வெரி பர்சனல். அது நான் பண்ண பாட்டை அவர் ரிலீஸ் பண்ணுறது இட்ஸ் ஹை ஃபார் மீ. எனக்கு சொல்லவே இல்லை. காலையில் 10 மணிக்கு சொன்னாங்க, பார்த்தா 4 மணி ஃப்ளைட்டு ஃபுல்லு, 1:30 மணி ஃப்ளைட் ஃபுல்லு. நானும் இண்டிகோவில் தெரிஞ்ச இண்டிகோவோட இனிமே ஓனருக்கு தான் அடிக்கல. எல்லாருக்கும் ஒரு சீட்டு கொடுங்க, நின்னுனாவது போறேன் சென்னைக்கு, கார்களையாவது போட்டு விடுங்க. ஐயோ நான் பேட் எடுத்துட்டு போல, சைன் வாங்கிலாம் பார்த்தேன், பேட் எடுத்துட்டு போல. என்னோட அசிஸ்டன்ட் லேட்டா வந்தான் அன்னைக்கு, பேட் எடுத்துட்டு போனேன். அந்த பேட் நீயே வச்சு விடான்ட்டு. என்கிட்ட ஒரு 60-80 பேட் இருக்கும். பேசிக்கலி கிரிக்கெட்டர், லைக் என்னோட எமோஷனல் லெட்டர்லாம் கிரிக்கெட் தான். அது கிரேட் மூமெண்ட் ஃபார். அதான் அது பிண்டா வச்சிட்டேன். எது வந்தாலும் வரட்டும், எவ்வளவு படம் வந்தாலும் வரட்டும், தோனி தான் அங்க ஃபர்ஸ்ட் இருப்பாரு இன்ஸ்டால அப்படின்னு சொல்லி.